கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஒரு வசனத்தை பார்த்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவதின்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படும் வந்திருக்கிறேன் அப்படி இயேசு சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? திருடன் நம்ம வாழ்க்கையில் திருடனுக்கு இடம் கொடுத்தான். திருடன் நம்ம வாழ்க்கையில் வந்தால் அவன் என்ன பண்ணுவான்? எல்லாவற்றையும் திருடிட்டு போயிடுவான். நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வீட்டுக்குள்ளே திருடன் வர்றான்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான்? எல்லா பொருளும் திருடிட்டு போயிடுவான். அதுதான் திருடன் வேலை. திருட வேலையே திருடுறது தான். அவன் திருடன், திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஒரு மனுஷனுக்குள்ளார பிசாசு வந்தால் இத்தனையும் செய்யும். ஒரு வீட்டுக்குள்ளார பிசாசு நுழைஞ்சால் எத்தனையும் நடக்கும். ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளார சத்துருக்கு பிசாசு இடம் கொடுத்தான், இத்தனை வேலையும் செஞ்சு அவன் வாழ்க்கையை நாசப்படுத்திடுவான். அருமையானவர்களே, பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிறார். நான் உனக்குள்ளார வருவேன். நான் வந்து உன்னை எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாப்பேன். உனக்கு முதலாவது ஜீவனை கொடுப்பேன். அந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவனாக இருக்கும். பரிபூர்ணம் அடைங்க. நான் கொடுக்குற ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம். நான் கொடுக்குற ஆசீர்வாதம் அரைகுறை ஆசீர்வாதம் இல்லை. நான் கொடுக்குற ஆயுஷ் நாட்கள் அரைகுறை ஆயுஷ் நாட்கள், அது பூரண ஆயுஷ் நாட்கள். நான் கொடுக்குற ஜீவன் ஒருவரும் அழிக்க முடியாது, ஒருவரும் அதை என் கருத்தில் பறிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை நான் உனக்குள் வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். அரிமானவர்களே, அவர் நமக்குள் வந்தது நம்ம வாழ வைக்க, நம்மை பிழைக்க வைக்க, நம்மை சந்தோஷப்படுத்த, நம் குடும்பம், நம்முடைய பிள்ளைங்க அழிவிலிருந்து, நாசத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் கன்னிகளுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாக்கும்படியாய் அவர் நமக்குள் வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். நானும் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படம் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தகப்பனே, நீர் எங்களுக்கு வந்தது ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படம் வந்திருக்கு. அரைகுறை செல்ல அரைகுறை ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம், பூர்ண ஆசீர்வாதம், பூர்ண சுகம், பூர்ண விடுதலை எங்களுக்கு வைத்து விட்டீர். முக்கு கோடா கோடி நன்றி நன்றி. இதை பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் அப்படி கொடுத்து நீர் ஆஸ்வதிப்பதற்காக நன்றி. ஆமேன், ஆமேன். God bless you.